பாகிஸ்தான் ஒரு நாடே கிடையாது. பாகிஸ்தான்ல உள்ளது ஒரு ராணுவமே கிடையாது. இத மூச்சுக்கு 300 தாட்டி ஒவ்வொரு இந்தியனும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்பேற்பட்ட பாகிஸ்தான் அணு ஆயுதத்த காட்டி எதையாச்சும் கிழிச்சு போடலாம் அப்படின்னு நெனச்சா, இந்தியா தூக்கி போட்டு மிதிச்சத விரிவா நம்ம பார்த்தோம். சரி அணு ஆயுதத்த வச்சு பிச்சை எடுத்தாச்சும் பொழச்சுக்கலாம் சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ட்ட அப்படின்னு நெனச்சது, நேத்து எப்படி கூமுட்டையா ஆச்சு அப்படிங்கிறதை நேத்து நம்ம விரிவா பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த ஆப்பையும் சவுதி அரேபியா வச்சிருக்கு. அதத்தான் பார்க்க போறோம். நேத்து என்ன நடந்துச்சு? சவுதி அரேபியா இங்க உள்ள ஆட்கள எல்லாம் தூக்கிட்டு போய் ஏமன்ல சண்டை போட தயாரானாய்ங்க. ஆத்தாடி ஏமனா அவன் இஸ்ரேல் கண்ணிலே விரல விட்டு ஆட்டுறானே! செங்கடல்ல அமெரிக்காவே தத்தளிக்க விடுறானே! நம்ம போய் நமக்கு டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துருவானேன்னு பாகிஸ்தான் ராணுவம் மிரண்டு போய் நிக்கிறத நேத்து விரிவா பார்த்தோம். இன்னைக்கு சவுதி அரேபியாவோட சம்பவம் பாகிஸ்தான மிரள விட்டுருச்சு. ஏலே இந்த பயலுக ஒரு 25,000 பேர கூட்டிட்டு வந்து இவனுங்கள நம்பி நம்ம சண்டைக்கு இறக்கலாம். இவனுங்க பூரா கோமாளிகளோட உச்சமா இருக்காங்களே அப்படின்னு சவுதி அரேபியாக்குள்ள ஒரே பேச்சு ஓடுது. பட்டத்து இளவரசர் இவனுங்கள பத்தி விட்டுறலாமா அப்படிங்கிற எண்ணத்துக்கே வந்துட்டார். காரணம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் போய் விமானப்படைய எடுத்துட்டு போய் தீவிரவாதிகள அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குண்டு வீசினது தான். தீவிரவாதிகள் மேல தாக்குதல் நடத்துறேன் அப்படின்னு சொந்த நாட்டு மக்கள் மேலேயே குண்ட போட்டு வந்துட்டாய்ங்க. இவனுங்க தான் ஊருக்குள்ள ராணுவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரியிறாய்ங்க. இந்த வீணா போன ராணுவத்துக்கு முப்படை தளபதி, ஃபீல்டு மார்ஷல் அதுக்கு மேல போற பக்கம் வர பக்கம் பூரா ராணுவ ட்ரெஸ் அவுத்துட்டு கோட் ஷூட்ல போய்க்கிறது. சரி இவன் தான் வெக்கங்கெட்ட பய, தீவிரவாதி பய இப்படி சுத்துவான் அப்படின்னா, ஒரு பெரிய மனுஷன் 7 நாள்ல 7 யுத்தத்த நிறுத்தினவரு. ஏலே அந்த ஆளே தேவலடா. அந்த ஆளாச்சு 7 மாசத்துல 7 யுத்தம் அப்டின்னாரு. நீ படார்ன்னு சுருக்கி 7 நாள்ல 7 யுத்தம்ன்ட்டியேடா அப்டின்னு கேட்டா, சொல்லுவோம். அவரு வந்து சொல்லுவாரு. நாளைக்கே வேணாலும் சொல்லுவாரு. 7 மணி நேரத்துல 7 யுத்தத்த நிறுத்தின ஐயாச்சாமி நான் தான் அப்டின்னு என்கிட்ட சேர்ந்து கத்துவாரு. அப்ப பாத்துக்குவோம். அப்பேற்பட்ட பெரிய மனுஷன் கூப்ட்டு இவனுங்களுக்கு சோறு வேற ஊட்டுனாரு. என்ன ஊட்டுனாலும் எல்லாம் வீணா போச்சுங்கிற மாரி தான். காரணம் என்ன அப்டின்னா, இந்த தாக்குதல் குறி தவறிருச்சு அப்டின்ட்டாய்ங்க. குறி தவறிருச்சுன்னு சொன்னதே வேடிக்கை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த குறி தவறிருச்சுன்னு சொன்னதுக்கு முன்னாடி வெற்றி கொண்டாடுனாய்ங்க. தீவிரவாதிகள நாங்க ஒழிச்சுட்டோம், அழிச்சுட்டோம். பாகிஸ்தான் ராணுவ படையோட வலிமைய பாத்தியா? அப்படின்னு ஆச்சாக்கும், பூச்சாக்கும்னாய்ங்க. நடுவுல அதோட விமான குண்டு எல்லாம் சீனால இருந்து வந்தது. சீனாவோட திறன பாருங்க அப்படின்னு எல்லாத்தையும் வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் செய்தி வருது. மக்கள தான் கொன்னுட்டாய்ங்கன்னு. மக்கள் பூரா ரோட்டுக்கு வந்துட்டாய்ங்க. ரோட்டுக்கு வரவு குறி தவறிருச்சுன்ட்டாய்ங்க. குறி தவறிருச்சுன்னு சொன்னது மட்டும் இல்லாம, ஆயுதத்துல கோளாறோ அப்படின்னு சொல்ட்டாய்ங்க. அதுக்கு அடுத்து தான் அடுத்த பிரச்சனையே வெடிக்குது. எப்படி வெற்றி கொண்டாட்டத்துக்கு அப்புறம், கூமுட்ட வெற்றி கொண்டாட்டம்ல சொந்த நாட்டு மக்கள கொன்னுட்டேங்கிற செய்தி காட்டு தீ மாரி பரவுச்சோ, அதுக்கடுத்து என்னடா இப்படி ஒரு செய்தி வருது, டக்குன்னு மாத்துவோம். சீனாவோட ஆயுதங்கள் தான் ஏன்னா லேசர் குண்டுகள். அது பூரா குறி மாறி பக்கத்துல விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி வாசிக்க ஆரம்பிச்சாய்ங்க. அப்படி வாசிக்க ஆரம்பிச்சோனே அடுத்த விஷயம் வெளில வந்துருச்சு. ஒவ்வொரு பூனைக்குட்டியா காம்பவுண்ட் வால்ல ஏறி தவுனா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஆயிப்போச்சு. இவனுங்க குறி வச்சதே மக்களுக்கு தான். காரணம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் இவனுங்க தீவிரவாதிய போய் கிழிக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, அவன் பதிலுக்கு கிழிப்பான். அத தாங்கக்கூடிய இடத்துல, சந்திக்கக்கூடிய வீரத்துல இவனுங்க எந்த காலத்திலயும் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது தாக்கிப்புட்டு பதில் தாக்குதல நெனச்சு பீதியில உட்கார்ந்துட்டு இருக்க இவனுங்க தயாராவே இல்ல. அதனால தான் தீவிரவாதிகளுக்கு எதிரா பெரிய அளவு நடவடிக்கையே எடுக்க மாட்டாங்க. இஸ்லாமாபாத்துக்குள்ளேயே வந்து குடும்பம் நடத்தினாலும் சரி, பரவால்ல அவன் ஒரு ஓரமா தானே நிக்கிறான் அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் தான். அதனால இவர்கள் போய் ஒரு ஆப்பரேஷன செய்யறக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது அடுத்து வெளியில வந்துருச்சு. அப்ப ஏன் தான்டா செஞ்சு தொலைச்சீங்க அப்படின்னு கேட்டா, தீவிரவாதிகள அழிச்சோம் அப்படின்னு சொன்னா அமெரிக்கால காசு கிடைக்கும். காரணம் என்ன? இப்ப ஆப்கான நோக்கி அமெரிக்கா போய்க்கிட்டு இருக்கு. ஆர்பிஐ சண்டை உச்சத்துல இருக்கு. இந்த காலகட்டத்துல நம்ம தீவிரவாதிகளுக்கு எதிரா சம்பவம் பண்ணா, ஓ! இவன வச்சும் தட்டலாம் ஆப்கானுக்கு தாலிபான்களுக்கு எதிரா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வரும் அப்படின்னு ஒரு எண்ணம். 2வது எண்ணம் இப்பதான் சவுதி அரேபியா அணுகுண்டெல்லாம் வச்சிருக்கேன். அக்ரிமெண்ட்ட போடு 25,000 வீரர்கள கூட்டு போவோம் அப்படின்னா, அடப்பாவி என்ன லட்சக்கணக்குல கூட்டு போவேனா, 1000 கணக்குல கூட்டு போறேன். அப்புறம் எப்படி நாங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி, இந்த மாரி சம்பவங்கள் பண்ண உடனே எல்லாரும் ஆர்வமாயிருவாங்கல்ல. அடடா! எப்பேர்ப்பட்ட ஒரு ராணுவம். போய் சம்பவம் பண்ணிட்டு வந்துருச்சே அப்படின்னு கூமுட்ட பயலுகளா. உங்க ஊருக்குள்ளேயே போய் சம்பவம் பண்றீங்க. பாகிஸ்தானுக்குள்ளேயே தான் ஆப்பரேஷனே நடத்தியிருக்காய்ங்க. இத எப்புட்றா வெளிநாட்டுக்காரன் ஆஹா, ஓஹோன்னு பாராட்டி பேசுவான்னு நமக்கும் தெரியல. ஆனா இப்படி ஒரு தற்கூரி திட்டத்த போட்டிருக்காய்ங்க. ஆனா திட்டம் பூரா சரிதான். ஆனா தீவிரவாதிகள்ல தாக்குதல் நாங்க செய்ய மாட்டோம்.
பக்கத்துல செய்யி, தீவிரவாதிகள் மேல செஞ்சுட்டோம்னு சொல்லுவோம் அப்படின்னு நைட்டு போதைய போட்டு யோசிச்சாங்களோ என்னமோ, பெரிய கூமுட்ட திட்டம். ஒவ்வொரு விஷயமா வெளில வருது. அதாவது திட்டம் முடிஞ்சோனே அம்புட்டு வெளில வந்திருந்தா, வேற மாரியான தாக்கம் இருந்திருக்கும். ஏதோ வந்து ஆச்சாக்கு, பூச்சாக்குன்னு போய் பொய் பேசியிருப்பாய்ங்க. ஒவ்வொரு விஷயமா வருது. ஃபர்ஸ்ட்டு கொண்டாட விட்டாய்ங்க. இது எதர்ச்சியா நடந்துச்சா? இல்ல பிளான் பண்ணி நடந்துச்சான்னு தெரியல. கொண்டாட்டத்தோட உச்சத்துக்கு போம்போது தான் ஆட்டோமேட்டிக்கா வெளில வருது. இல்ல சொந்த நாட்டு மக்கள கொன்னுட்டாய்ங்கன்னு. உடனே அடுத்த ரிவர்ஸா தப்பா தாக்கிட்டோம். ஆயுதத்தோட பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த விஷயம் வருது. இவனுங்க போட்ட பிளானே இதான்டா. இவனுங்க முழுக்க முழுக்க திருட்டுத்தனம். தீவிரவாதி பயலுகன்னு ஊர்ல சொல்றதெல்லாம் தப்பே கிடையாது. இவன் சொந்த நாட்டு மக்களையே கொல்றான்னு அடுத்த விஷயம் வந்துருச்சு. இப்ப இத எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, "ஏன்டா எங்க ஆயுதத்த குறை சொல்றியா? அதுக்குள்ள நீ பேமெண்ட்டே பண்ணலடா லூசு பயலே" அப்படின்னு சொல்லி சீனா வேற ஒரு பக்கம் மொறச்சு பாக்குது. இன்னும் சீனா பேசவே இல்ல. சீனா வந்து இந்த மாரி விவகாரத்த குளோபல் டைம்ஸ்ல எழுதப் போறதில்ல. ஏஜென்சிகள கூப்பிட்டு சொல்லப் போறதில்ல. தனியா கூப்பிட்டு வச்சு பேசுவாய்ங்க. பேசுற பேச்சுல பாகிஸ்தானுக்கு ரத்த கண்ணீரே வந்துரும். காரணம் புரியாது. அவன் புரியிற மாரி திட்டப் போறதே இல்ல. ஏன்னா இவன் கூப்பிட்டப்பயே இவனுக்கு நம்ம தந்ததே வேற விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லி, சரி திட்டி தொலைப்போம் அப்படின்னு சொல்லி எதையாச்சும் திட்டுவார்கள். ஆனா ஒரு பிரஷர் அந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு கிரியேட் ஆகும். ஒரு பக்கம் ஐநா வரை இந்த விஷயம் போயிருச்சு. அவன் கிழிச்சுட்டு தான் மறுவேல பார்ப்பேன் அப்படின்னு நம்ம ஆட்களே சொல்லுவார்கள். உண்மையும் கூட. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் சீன ஆயுதத்த வாங்கி விட்டாய்ங்க. அடுத்து சவுதி அரேபியா இவனுங்கள வச்சு நம்ம என்னடா பண்ண போறோம்? அதுக்கு ஹவுதிய கூடயே டீல் பேசிடலாம். இவனுங்களுக்கு பண்றது எல்லாம் வேஸ்ட்டு. வெட்டி வேல. பேசாம நியூக்ளியர மொத்தமா காசு குடுத்து கூட வாங்கியிருக்கலாம். சொன்னா கேட்கிறீங்களா மகாராஜா அப்படின்னு சொல்லி அம்புட்டு பேரும் சவுதியில பேசிக்கிட்டு இருப்பாய்ங்க. நீ போய் பார்த்தியான்னு கேட்கக்கூடாது. இப்படி அணு ஆயுதத்த வச்சு சவுதியோட அக்ரிமெண்ட், அடுத்து அமெரிக்கா கூட இதே போல அக்ரிமெண்ட். அவன் ஏன்டா உன் கூட போறப்போறான்? இதோ ஆப்கான நோக்கி போறான்ல, நான் இங்க தான் உள்ளுக்குள்ள சம்பவம் பண்றேன்ல அப்படின்னு தற்கூரித்தனமா கிளம்பி போயி, இப்ப ஆளுகளே அட்ரஸ் இல்ல. அதாவது நம்ம தாக்குனப்ப ஆசிம் முனீர் ஓடி போய் ஒளிஞ்சவன் தான் வெளில வரவே இல்ல தீவிரவாதி பயல். இந்தியா போர் நிறுத்தத்த நிறுத்திட்டு, அத வெற்றி கொண்டாட்டமா மாத்தி நம்ம கொண்டாடின அப்பாடு தான் வெளிலயே வந்தான். ஏன் அப்டின்னா, திடீர்னு போர் நிறுத்தத்த நாங்க நிறுத்தலன்னு சொல்லி தாக்கிப்புட்டோம்னா, வெற்றி கொண்டாட்டத்தெல்லாம் பாத்து கொண்டாடிட்டாங்களா? ஓகே நம்ம வெளில வருவோம் அப்படின்னு டேங்க நிறுத்தி 3 ஸ்டார கீழ வச்சு மேல ஏறி நின்னு 4வது ஸ்டார் நான் தான் ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு கத்திக்கிட்டு திரிஞ்சான். அந்த பையன் ஆப்சென்ட். அதுக்கு அடுத்து அந்த பையன் வெளில வராதப்பலாம், நம்ம ராணுவ தளபதி யாரு தெரியுமா? எப்பேர்ப்பட்ட வீரத்த அவர் குரல்ல நான் கேட்டேன் தெரியுமா? எப்படா கேட்ட? இந்தியா தாக்கிருச்சுன்னு எனக்கு ஃபோன் போட்டு சொன்னாரு. அப்ப கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். பிரைம் மினிஸ்டர் ஷபாப் ஷெரீப்பேங்கானா 2 பயலுகளும் இந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணணும்ல. அட்ரஸ் பண்ண ஆளுகள் இல்ல. ஆளுக அட்ரஸே இல்ல. அப்புறம் எங்கிட்டு வந்து மக்கள பார்த்து பேசுறது. இந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்குள்ள சம்பவமா போயிருச்சு. நம்ம பெரிய பெரிய சம்பவம் பண்ண தயாரா இருக்கும்போது, அவனுங்களுக்குள்ளேயே சம்பவம் பண்ணி கூமுட்டையா போயிட்டாய்ங்க. அவன் கூமுட்ட பையன்னு நமக்கு நல்லா தெரியும். இந்த சோறு ஊட்டுன பயல தான் நம்ம தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த பையன் பிஸியா இருக்கான். எந்த அளவு பிஸி அப்டின்னா, பிரான்ஸ் அதிபர ரோட்டுக்கு கொண்டு வர அளவு பிஸி. அதான் தேசபக்தியில விரிவா பார்ப்போம். அங்க வந்து சேர்ந்துருங்க எல்லாரும்.